ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 37.3க்கு 33 அடி அளவு கொண்ட வீட்டோட மொத்த செலவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு 1230 ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் செலவுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க. 1231 ஸ்கொயர் ஃபீட்டு கொண்ட வீடு. இதுக்கு என்னென்ன செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. இப்போது பூமி பூஜை போட்ட கவர்மெண்ட்டுக்கு லெவலிங் மார்க்கிங் பண்ணணுங்க. அப்புறம் எஸ்கவேஷன் காலத்துக்கு குழி எடுக்கணும். தண்ணி தொட்டிக்கு செப்டி டேங்கெல்லாம் குழி எடுக்கணும், மார்க்கிங் பண்ணுங்க. இப்போ காலத்தோட குழியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோமா, பேஸ்மெண்ட் எடுக்கணும் இல்லைங்களா, அதோட குழியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தோமா 7 அடி ஆழம் மேக்ஸிமமுங்க. அதுக்குள்ளாரி சட்டு கடித்தாலும் ஓகே, இல்லை மேக்ஸிமம் மண்ணாக இருந்தாலும் 7 அடிக்கு மேலே போக வேண்டாம். அது அந்தளவுக்கு தான் போதுங்க. எப்படியும் நம்ம 5க்கு 5 நம்ம ஸ்கொயரில் குழி எடுப்போம். அதுக்கு 4க்கு 4 மேட்டு போடுவோங்க. அது நம்ம ஒரு இடத்த பார்த்து சாயலை பொறுத்து இன்ஜினியர்ஸ் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி உங்களுக்கு மாறும். இப்போ நம்ம 7 அடி ஆழம் 4க்கு 4 படலுங்க எடுத்திருக்கோம். இதோட பீம் பார்த்தோமா, பிளிந்த் பீம் பார்த்தோமா, மேலே பீம் போடுவோம் இல்லைங்களா, அது வந்து பார்த்தோமா 2க்கு 3/4ங்க. அதுதான் பீம் சைஸு. காலத்தோட சைஸும் 1.25க்கு 3/4ங்க. காலத்தோட சைஸ் 1.25க்கு 3/4, பிளிந்த் பீமோட சைஸு 2க்கு 3/4ங்க. இதுதான் பீமோட சைஸு. இதுக்கு காங்கிரீட் என்னென்னு பார்த்தோமா 1க்கு 1.5 3ங்க. ஒரு செட்டி சிமெண்ட்டு, 1 செட்டி மணல், 3 செட்டி அக்ரிகேட் ஜல்லிங்க. இதுதான் இதுக்கு நம்ம போடுறோம். இதனோட ஆகுபோகிற செலவுன்னு என்னென்னு பார்த்தோமா, சிமெண்ட் வந்து 400 to 500 பேக்குங்க, 1.5 லட்சம் ஆகுங்க. சிமெண்ட் பார்த்தோமா 350 370 ரூபா ஒரு சிமெண்ட் பேக் எடுத்துருக்கேங்க. அது வந்து அல்ட்ராடெக்குங்க. அடுத்தது நம்ம பார்த்தோமா எம் சேண்டு இல்லை ரிவர் சேண்டுங்க. நம்ம 12 யூனிட்டு, ஒரு யூனிட் வந்து நம்ம 6 to 8 ரூபா எடுத்துருக்குறேங்க. தோராயமாக 84,000 வருதுங்க. அடுத்தது பி சேண்டு 6 யூனிட்டுங்க. அது பார்த்தோமா நமக்கு 48,000 வருதுங்க. முக்கா ஜல்லி நமக்கு 8 to 10 யூனிட்டுங்க. அது வந்து நமக்கு 5,000 போட்டோமா 50,000 ஆகுதுங்க. செங்கல் வந்து 22,000 செங்கலுங்க, 2,20,000 வருதுங்க. கல் 10 ரூபான்னு போட்டோமா 11 ரூபா 12 ரூபானுமா அதுக்கு வந்து 10லேருந்து 20,000 சேர்ந்து வருங்க. அடுத்தது பார்த்தோமா கம்பி வந்து 4 to 5 டன்னுங்க. இதுக்கு வந்து பார்த்தோமா நம்ம கம்பி வந்து 70 ரூபான்னு போட்டாலும் நமக்கு 2.5 லட்ச ரூபா வந்து கம்பியோட ரேட் ஆகுதுங்க. இது நம்ம ஜேஎஸ்டபிள்யூ கம்பி நம்ம போட்டிருக்கோம். அக்னி இது மாதிரி போனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 ரூபா கம்மியாகுங்க. 2 லட்ச ரூபாயில் முடிக்கிற மாதிரி பார்க்கலாங்க. இந்த டீ காஃபி இந்த ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தா அது கண்டிப்பாக ஒரு 50,000 ஆகிடுங்க. அதுக்கடுத்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா இந்த லேபர் ஒர்க்கு பார்த்தோம்னா இந்த சிவிலு, அப்புறம் கம்பி கட்டுறது, இந்த காங்கிரீட் ஊற்றுறவங்க இவங்களோட செலவுலாம் பார்த்தோமா ஒரு சதுரத்துக்கு கீழேருந்து 45,000 போட்டால் 12 சதுரத்துக்கு நமக்கு 5,40,000 ஆகுதுங்க. அடுத்தது பார்த்தோம் ஒயரிங்க்கு நம்ம போயிடலாம். நம்ம ஒயர் வந்து பாலிகா ஒயர் எடுத்துருக்குங்க. அது 80,000 நான் போட்டிருக்கேன். அடுத்து லைட்டு சுவிட்சு ஃபேனுக்கு வந்து பார்த்தோமா 1 லட்ச ரூபா ஆகுதுங்க. அப்புறம் பைப்பு ஒயரிங்கு ப்ளம்பிங்க்கு அது வந்து பார்த்தோமா அது ஒரு 40,000 போட்டிருக்கேங்க. சானிட்டரி வேறு ஒன்று ப்ளம்பிங் அசசரிஸ் பார்த்தோமா 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அடுத்து ஒயரிங் ப்ளம்பிங் லேபருக்கு வந்து பார்த்தோமா 60,000 இப்போ ஒரு சதுரத்துக்கு வந்து 5,000 போட்டிருக்கேங்க. அது பார்த்தா 60,000 ஆகுதுங்க. அந்த டைல்ஸ் பார்த்தோமா இன்க்ளூடிங் எல்லாமே கிச்சனு, வாலு, போர்ட்டிகோ இதெல்லாம் பார்த்தோமா நமக்கு 1,10,000 ஆகுதுங்க. 50 ரூபா மேலே ஒரு டைல் போட்டிருக்கிறேங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அடுத்தது பார்த்தோமா அதோட டைல்ஸ் ஓட்டுறதுக்கு லேபர் பார்த்தோமா நமக்கு 60,000 ஆகுதுங்க. அதாவது நம்ம 1 லட்ச ரூபானா 50 பாதிக்கு பாதி நம்ம லேபர் ஆகிடுங்க. அதில் அடுத்ததாக நம்ம பார்த்தோமா டோர் அண்ட் விண்டோங்க. டோர் வந்து பார்த்தோமா நம்ம டீ குட்டு அதாவது தேக்கில் போட்டிருக்கோம். டோரும் ஃப்ரேமும் சேர்ந்தது நமக்கு 40,000 போட்டிருக்கேங்க. அடுத்தது பெட்ரூமுக்கான 2 ஃப்ரேமு, டோரு, விண்டோ, அதுக்கான ஃப்ரேமு, அப்புறம் விண்டோக்கான இந்த தட்டி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து நம்ம 1 லட்ச ரூபா போட்டிருக்கோங்க. அது வந்து மகாக்கனியாக இருந்தாலும் சரி, சாலாக இருந்தாலும் சரி, டீக்காக இருந்தாலும் சரிங்க. டீக்காக இருந்தால் கொஞ்சம் வேரி ஆகும், முன்ன பின்ன வரும். பட் மகாக்கனி, சாலு, ஃப்ரேம் போட்டுட்டு டீக்கில் வந்து நம்ம லீஃப் போட்டுக்கலாங்க. போட்டால் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வருங்க. அப்படி பெயிண்டிங்னு பார்த்தோம்னா நமக்கு 1 லட்ச ரூபா ஆகுங்க. டோட்டலாக பார்த்தோமா 12 சதுரத்துக்கு 21,92,000 ஆகுதுங்க. இது வந்து ஒரு நார்மலாக நல்லாவே பண்ணலாங்க. நல்ல ஸ்டாண்டர்டு குவாலிட்டியாக போடலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட், ஜேஎஸ்டபிள்யூ கம்பி, உங்களுக்கு எல்லாமே கரூர் எம் சேண்டு, பி சேண்டுங்க, செங்கல்லுங்க எல்லாமே போட்டால் உங்களுக்கு ஒரு 4 அடி பேஸ்மெண்ட் ஹைட்டாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.